ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கன்னி லக்ன அன்பர்களுக்கு ஜூலை 5ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை உள்ள இந்த 12 நாட்களிலே சுக்கிரன் ராசி மாறுகிறார், நட்சத்திரம் மாறுகிறார், ஒரு கிரகத்தோடு சேர்க்கை பெறுகிறார். அதற்காகத்தான் இந்த பதிவு. நமக்கு 12ஆம் இடம் என்பது சிம்ம ராசி. அது விரயம், செலவுகளை குறிக்கக்கூடிய ராசி. அங்க ஏற்கனவே கேது மக நட்சத்திரத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான கேதுனுடைய மக நட்சத்திரத்திலேயே இருக்கார். அந்த இடத்துக்கு சுக்கிரன் ஜூலை 5ஆம் தேதி வருகிறார். இந்த சுக்கிரன் நமக்கு 2ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் உடையவர். கையிருப்பு, பணம், குடும்பம், நம்முடைய பொருள்கள், நம்முடைய பேச்சு, இத்தனையும் சொல்றது. பூர்வீகம், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், ஒரு மேல் படிப்புக்கு உண்டான அறிவு மற்றும் தெய்வ பலம், அத்தனை விதமான ஒரு அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் இந்த 9ஆம் இடம். அதுக்குண்டான அதிபதி தான் சுக்கிரன். 12ஆம் இடம் என்பது இழப்பதை காட்டுவது. நம்மிடமிருந்து ஏதாவது ஒரு இழப்பு, நம்மிடமிருந்து பிரிந்து செல்வது அப்படிங்கிறத காட்டும். அப்படிப்பட்ட 12ஆம் இடத்துல சுக்கிரன், அதுவும் கேது என்கிற கிரகம் அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையும் வேண்டான்னு சொல்றது, எதையும் கட் பண்ணி விடுறது. ராகு வளர்க்க உதவி செய்யும், கேது துண்டிக்க உதவி செய்யும். அப்ப சுக்கிரனை உடைய அத்தனை பலன்களையும், அத்தனை மதிப்பு கௌரவத்தையும், ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்ச்சியையும் ஆடம்பரத்தையும் துண்டித்து விடுவார். அப்ப இது நல்லது இல்லையே. இந்த நாட்கள்ல நாம அந்த மாதிரியான புது முயற்சிகளில ஈடுபடக்கூடாது. உண்மையிலேயே சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்பது 4ஆம் இடமான தனுசுல பூராடமாகவும், 8ஆம் இடமான மேஷத்துல பரணியாகவும், 12ஆம் இடமான சிம்மத்துல பூரமாகவும் இருக்கிறது. இது நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. இது சுக்கிரனே பார்த்தீங்கன்னா, வேலை செய்யறதுக்கு சாதகம், வீடு கட்டுறது, பொருள் வாங்குறதுக்கு சாதகம். மற்றபடி பெரிய உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு, பெண்கள் சார்ந்த விஷயமோ, இனக்கவர்ச்சி சார்ந்த விஷயத்திலேயோ, தாம்பத்தியத்துக்கோ இந்த சுக்கிரன் நல்லதல்ல, கன்னியை பொறுத்தவரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வகையில இப்ப கேது கூட சேர்றாரே அப்படின்னு பார்க்கும்போது, அந்த திங்கிங், அந்த ஈடுபாடு, அதற்குண்டான தராதரம் பாதிக்கப்படுகிறது. அதனால இது மாதிரியான விஷயங்கள், ஒரு பொருள் வாங்குறதா இருக்கலாம், அல்லது நம்முடைய விருப்பப்பட்ட நபர்களோடு பழகுவதாக இருக்கலாம். திடீரென்று நமக்கு ஏற்படக்கூடிய ரகசியமான செயல்பாடுகள் கூட இருக்கலாம். 12ஆம் இடம் என்பது ரகசிய செயல்பாடுகள். அந்த மாதிரியான காரியங்கள்ல ஈடுபட்டு அவப்பெயர் உண்டாக்கிக்க வேண்டாம். தேவையில்லாமல் தண்டனைக்கு கூட ஆளாக வேண்டாம். 12ஆம் இடத்துல ராஜ தண்டனையும் இருக்கிறது. நம்முடைய தகுதியை இழப்பதும் இருக்கிறது. நம்மை நாம் கேவலப்படுத்திக் கொள்வதும் இருக்கிறது. அதாவது நம்முடைய செயல்பாடு, நம்மளுடைய செயல்திறன், நம்மளுடைய ஆதிக்கம் பலத்தை குறைத்துக் கொள்வது. இதையே நீங்க வேற முறையில எடுத்துட்டு போனீங்கன்னா, ஹெல்த்துக்கும் கூட எடுத்துக்கலாம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பாதிப்பு. சுக்கிரன் அப்படின்னாலே நமக்கு ஹார்மோன்கள் சம்பந்தப்பட்டது, கிட்னி சம்பந்தப்பட்டது, அனைத்து விதமான சுரப்பிகள் சம்பந்தப்பட்டது. இது மாதிரி கூட நமக்கு ஹெல்த் ரீதியாகவும் கூட இந்த கேது சுக்கிரனுடைய காம்பினேஷன் வேலை செய்யலாம். உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் 12, 4, 8 கெட்டிருக்காரா, கேதுவும் அப்படி இருக்காரான்னு பார்த்துக்கோங்க.
திசா புத்தி அந்தரம் நடக்கும் இல்லையா? அதுல இந்த சுக்கிரனோ, கேதுவோ உங்களுக்கு திசையிலயோ, புத்தியிலயோ, அந்தரத்திலயோ, சூட்சுமத்திலயோ நடந்தாலும், இந்த கோச்சார பலன் என்பது நமக்கு நெகட்டிவ் தான். அதே மாதிரி தான் மூலதனம் பண்றது. ஒரு பொருள வாங்குறதுக்கு செலவு பண்ணாலும் சரி, ஒரு தொழில் சார்ந்த மூலதனம் பண்ணாலும் சரி, அதுல வந்து ஒரு வில்லங்கத்த குடுத்துருவாரு கேது. 12ஆம் இடம் என்பது நம்மளுக்கு ஒரு ரகசிய செயல் திட்டத்தை செய்ய வச்சு, அதுல வந்து விரயம் பண்ண வைக்கிறது தான் அதனுடைய நோக்கம். அப்ப இந்த டைமு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்கிட்டயாவது ஐடியா கேட்கணும்னா, புது ஆள்கிட்ட கேட்கக்கூடாது. புதுசா நம்பக்கூடாது. நமக்கு நம்பத்தகுந்த நபர்கள், நம்முடன் இருப்பவர்கள், நம் குடும்பத்தில் இருப்பவர்கள், அவர்கள் சார்ந்து தான் நாம இருக்க வேண்டும். எந்தவித புது முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடாது. தனியாக பிரயாணம் மேற்கொள்வதோ, இரவு நேரங்கள்ல டிரைவ் செய்றதோ அவாய்ட் பண்ணணும். சுக்கிரன் வந்து வாகனக்காரகன். அதே மாரி தான் புது பொருட்கள் வாங்குவதுல பழுதுகள் ஏற்படலாம் அல்லது பாதிக்கப்படக்கூடிய அளவுல போகலாம். இவ்வளவு கால இவ்வளவு ஒரு விஷயத்தையும் நாம வந்து நம்ம ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்துல சுக்கிரன் எங்க இருக்காரு? கேது எங்க இருக்காரு? சுக்கிரனே கேது சாரம் வாங்கியிருக்காரா? இப்படியெல்லாம் பார்த்துக்கணும். அப்படின்னா சுக்கிரன் வந்து கெட்ட ஆற்றலை வழங்குகிறார்ன்னு அர்த்தம். அதே மாரி உங்களுக்கு திசாபுத்திகள் ரீதியாக கெட்டுப்போன சுக்கிரனோ, கேது திசையோ இருந்தா தான் கெடுக்கும். நல்ல இடத்துல இருக்கிற கேது, சுக்கிரன் கெடுக்காது. இப்ப 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் பெருசா பாதிக்காது. ஒரு கெட்ட எனர்ஜி அந்த ஸ்தானத்துக்கு கெட்டு போயிட்டா நல்லது பண்ணும். இது மாரி விதிவிலக்குகள்லாம் உண்டு. இப்ப நம்ம பேசுற டாபிக் என்ன அப்படின்னா, இந்த 2 கிரகம் வந்து எதிரும் புதிருமான கிரகம். அது வந்து ஒரு விரயஸ்தானத்துல வந்து மெர்ஜ் ஆகுது. அதுல கேது வேற பலமா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே 12ல இருக்கு. அதனால இந்த சமயத்துல சந்தோஷத்துக்காக, ஆடம்பரத்துக்காக, கவர்ச்சிக்காக நம்முடைய ஈடுபாடுகளை காட்டப் போயி, இந்த சுக்கிரனுடைய அவஸ்தையினால அது நமக்கு ப்ராப்ளமா மாறிறக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காகத்தான். இப்ப அதே சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பூரத்துக்கு வந்துட்டா ஒண்ணுமில்ல. பத 16ஆம் தேதிக்கு மேல. அது வந்து நமக்கு பண வரவாக மாறிவிடும். சுப செலவாக மாறிவிடும். பணம் போட்டு பணம் பண்ற டெவலப்மெண்ட்டையும் குடுத்து விடும். அது வேற விஷயம். இப்ப நம்ம இந்த கேது கனெக்டிவிட்டி அப்படிங்கிறதுல கவனமா இருங்க அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இடம், பொருள், நாம வாங்கக்கூடிய பொருட்கள், பிரயாணங்கள் எல்லாத்துலயுமே இதை அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த காலகட்டத்தைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெய் எம்.எஸ். நன்றி. வணக்கம்.